வணக்கம். பாலவின் பார்வையில் சேனலில் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் எனக்கு அஸ்யூஷுவல் மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, புதுசாக ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வரக்கூடிய இளைஞர்களாக இருக்கட்டும் இல்லை யாராக வேணா இருக்கட்டும், மனதிற்குள்ளே ஒரு பெரிய நம்பிக்கையோடு வருவாங்க ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு. அதாவது இங்கே பல தடவைகள் பல பேருக்கு பெரிய பெரிய லாஸஸ் நடந்திருந்தாலும் கூட நான் அதெல்லாம் நல்லா படிச்சுட்டு வந்திருக்கேன், அதை பற்றி நல்லா தெரிஞ்சுட்டு வந்திருக்கேன், அதனால் நான் இதெல்லாம் தவிர்த்து நல்லபடியாக சம்பாரித்து காட்டுவேன் அப்படிங்கிற ஒரு அபார நம்பிக்கையோடு தான் எல்லாருமே வருவாங்க, இன்க்ளூடிங் மீ. நானும் அப்படி தான் ஒரு காலத்தில் வந்தேன். ஆனால் உண்மையில் அது கண்டிப்பாக அதே மாதிரி நடக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு என்று தான் சொல்லணும். ஏன்னா எல்லா நேரமுமே நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாமே நடக்கிறது இல்லை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ரிஸ்க்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம எடுத்தோடனே சொல்லிடுவோம் ஸ்டாக் மார்க்கெட்னாலே ரிஸ்க்கு அப்படின்னு. அப்படி சொல்லக்கூடிய அந்த ரிஸ்க்குனா என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்மள பல பேருக்கு தெரியாது. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ரிஸ்க் என்ன? பொதுவாக ரிஸ்க்குன்னா என்ன? அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு எஃப்டி மாதிரியான ஒரு சேஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்டு நம்ம சொல்லக்கூடிய அந்த மாதிரியான இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா, நமக்கு ரிஸ்க்கு கம்மி, ஆனால் லாபமும் கம்மி அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நீங்கள் ஒரு நல்ல வெல் எஸ்டாப்ளிஷ்டு பேங்க்லலாம் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு சேஃபாக இருக்கும் பணம். ஆனால் பார்த்திங்கன்னா அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த ரிட்டர்ன்ஸ் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். அதே புதுசாக ஆரம்பிக்கிற ஒரு பேங்காக இருந்தாங்கன்னா பார்த்திங்கன்னா, இல்லை ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கு இல்லைனா ஒரு என்பிஎஃப்சி அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் ரிஸ்க்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்க வெல் எஸ்டாப்ளிஷ்டாக இருக்க மாட்டாங்க. ஸோ ரிஸ்க் அதிகமாக தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, ரிஸ்க்கு எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு லாபமும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி தான் இருக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ரிஸ்க்கு. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னால இது கம்ப்ளீட்டாக உல்ட்டாவாக இருக்கும். அதாவது இப்போது நீங்கள் ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அதில் ரிஸ்க் அதிகமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு லாபம் அதிகமாக இருக்கும்னு அர்த்தம் கிடையாது. நீங்கள் நஷ்டமடைவதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். எங்கெல்லாம் ரிஸ்க் அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் உங்களுக்கு நஷ்டமடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ரிஸ்க்கை தமிழில் மொழிபெயர்த்தோன்னு வைங்களேன், உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக புரியும். ரிஸ்க்குனா ஒரு ஆபத்துன்னு வச்சுக்கலாம். ஸோ எங்கெல்லாம் ஆபத்து அதிகமாக இருக்கோ அங்கே கண்டிப்பாக பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் இல்லையா? ஸ்டாக் மார்க்கெட்லேயும் அப்படி தான். ஸோ இந்த ரிஸ்கில் இருந்து எப்படி நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை சேஃபாக தப்பிக்க வைக்கிறது, இல்லை இந்த ரிஸ்கில் மாட்டாமல் நம்ம எப்படி எஸ்கேப் ஆகுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். இந்த ரிஸ்க்கை பார்த்திங்கன்னா மெயினாக 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோலபிள் ரிஸ்க், அதாவது நம்ம கையில் கண்ட்ரோல் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ரிஸ்க். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, அன்கண்ட்ரோலபிள் ரிஸ்க். நம்ம கையில் அந்த கண்ட்ரோலே கிடையாது, இந்த ரிஸ்க்கும் நம்ம வேறு ஒன்றுமே பண்ண முடியாது இந்த மாதிரி விஷயத்தில் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படின்னா என்ன அன்கண்ட்ரோலபிள் ரிஸ்க்குன்னு கேட்டிங்கன்னா, உதாரணத்துக்கு இந்த ஒரு கோவிட் எடுத்துக்கோங்க, இந்த பேண்டமிக் எடுத்துக்கோங்க. இது வரும்னு யாருமே எதிர்பார்க்கல. இதில் மார்க்கெட் பார்த்திங்கன்னா போன மார்ச்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக தலைகீழ விழுந்தது. நிறைய பேர் பயந்துட்டாங்க. அந்த மாதிரியான சுச்சுவேஷன்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கையில் கண்ட்ரோல் இருக்காது. திடீர்னு ஒரு வார் வருது, இல்லை ஒரு டெரர் அட்டாக் நடக்குது. இந்த மாதிரி நம்ம கையில் கண்ட்ரோல் இல்லாத விஷயங்கள் இந்த மாதிரி நடக்கும்பொழுது மொத்த மார்க்கெட்டுமே விழும். இண்டஸ்ட்ரி வைஸாக இல்லாமல் மொத்த மார்க்கெட்டும் விழும். ஸ்டீலாக இருக்கட்டும், சிமெண்ட்டாக இருக்கட்டும், ஐடியாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் விழும். ஸோ அது நம்ம கையில் ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி டயத்தில் நம்ம அந்த ரிஸ்க்கை புரிஞ்சுக்கிட்டு நம்ம மேற்கொண்டு வாங்கி அந்த மாதிரி வேணால் ஏதாவது பண்ண முடியும். ஆனால் இந்த கண்ட்ரோலபிள் ரிஸ்க்குன்னு ஒரு கேட்டகரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஃபுல் கண்ட்ரோலும் நம்மக்கிட்ட தான் இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ நிறைய பேர் என்ன நினச்சாங்க அப்படின்னா, இந்த என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி நல்லா போகும்னு நினச்சாங்க. ஒரு பிவிஆர், ஐநாக்ஸ் இந்த மாதிரியான ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணால் இப்போ யங்ஸ்டர்ஸ் நிறைய வந்துட்டாங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்க. அவங்க நிறைய என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, படம் பார்ப்பாங்க, மல்டிப்ளெக்ஸுக்கு போவாங்க. அப்படிங்கிற விதத்தில் நிறைய பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாக்ஸை ஒரு சீசனில் வாங்க ஆரம்பித்தாங்க. ஆனால் இந்த பேண்டமிக் இந்த இண்டஸ்ட்ரியை கம்ப்ளீட்டாக காலி பண்ணிடுச்சு. அப்போ என்னாச்சு? இது அன்கண்ட்ரோலபிள் கிடையாது. இந்த பேண்டமிக் வேணால் அன்கண்ட்ரோலபிளாக இருக்கலாம். ஆனால் இந்த இண்டஸ்ட்ரியை நீங்கள் செலக்ட் பண்ணும்பொழுது கொஞ்சம் நீங்கள் தெளிவாக இருந்திருந்தீங்கன்னா இந்த ரிஸ்க்லேருந்து நீங்கள் தப்பிச்சிருக்கலாம். ஸோ இது கண்ட்ரோலபிள் ரிஸ்க் தான். இன்னொரு உதாரணம் நம்ம சிம்பிளாக சொல்கிறோம் பாருங்களேன். உங்களுக்கு நல்லா தெரியுது, இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரீஸ் நல்லா போயிட்டுருக்கு. நிறைய பேர்கிட்ட நிறைய பணம் இருக்குது, மியூச்சுவல் ஃபண்டில் போடுறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சு உங்கள் பக்கத்தில் உள்ளவங்களாம் பாருங்கள், நிறைய பேர் இப்போ மியூச்சுவல் ஃபண்டை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் நிறைய பேர் காசும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த விதத்தில் மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி நல்லா போகும்னு நினச்சி நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு வைங்க. ஒருவேளை இப்போ உதாரணத்துக்கு செபி அவங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி வாங்கக்கூடிய அந்த சார்ஜ் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு லிமிட்டில் தான் வாங்கணும் அப்படின்னு வச்சுருந்தா கொஞ்சம் குறைச்சிட்டாங்கன்னு வைங்களா. அப்போ என்ன ஆகும்?
கண்டிப்பாக இந்த இண்டஸ்ட்ரியில் பெரிய லாபம் இருக்காது. ஸோ நிறைய பேர் இண்டஸ்ட்ரியிலேருந்து வெளியேறுவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ் டவுன் ஆகும், பெரிய வளர்ச்சியும் இருக்காது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கால்குலேஷன் கண்டிப்பாக தப்பாக இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் வந்து கண்ட்ரோலபிள் ரிஸ்க் எடுக்கலை அப்படின்னு தான் சொல்லுவோம். சரி, ஓகே, இதில் இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். இதே மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்கர்ஸ் இருக்காங்க. ஸோ ப்ரோக்கர்ஸ் வந்து புதுசாக ஒரு ப்ரோக்கர் வர்றாங்க, இல்லை ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக நல்ல லாபம் இருக்கும், நல்ல பொட்டன்ஷியல் இருக்குன்னு உங்களுக்கு தோணுது. ஸோ நீங்கள் அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஏன்னா நம்ம வந்து மார்க்கெட்டில் வந்து எல்லாருமே நல்லா ரிசர்ச் பண்ணி பயங்கரமாக ஆராய்ச்சி பண்ணி தான் அந்த ஸ்டாக் வாங்குகிறோம். நீங்களாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், நமக்கு தெரிஞ்ச எல்லா வழிகள்லையும் நல்லா ஆராய்ச்சி பண்ணி தான் ஒரு ஸ்டாக்கே நம்ம வந்து வாங்குகிறோம். ஆனால் நம்ம வந்து அவ்வளோ ஒரு ரிசர்ச் பண்ணி ஸ்டாக்கை வாங்குகிற அளவுக்கு இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நம்ம பண்ணுறோம்னா கண்டிப்பாக கிடையாது. நிறைய நல்ல தெளிவானவங்களே வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை சரியாக பண்ணுறது கிடையாது. ரிஸ்க் அப்படின்னாலே ரொம்ப வெளிப்படையாக தெரியுறதான் நினச்சிட்டு இருக்காங்க. பட் அப்படி கிடையாது. நிறைய விஷயங்கள் நம்மளை அறியாமலே நம்ம பெரிய தவறை பண்ணிடுவோம். அந்த மாதிரி தான் இப்போ ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி வருது, ஒரு ப்ரோக்கரேஜ் கம்பெனி வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி வருது, நிறைய பேர் புதுசாக நிறைய ஸ்டாக் மார்க்கெட்டில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க, நமக்கு நல்லா தெரியுது. ஸோ நம்ம வந்து ப்ரோக்கரில் இன்வெஸ்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, புது ப்ரோக்கரு. ஸோ இவங்க நல்ல பொட்டன்ஷியல் இருக்குது, இன்வெஸ்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. பட் ஆல்ரெடி மார்க்கெட்டில் பெரிய பெரிய பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ இவங்களெல்லாம் தாண்டி தான் இந்த கம்பெனி ஜெயிக்கணும். பட் ஜெயிச்சிச்சுன்னா பெரிய லெவலில் ஜெயிக்கணும். நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம்னு வைங்க. ஒருவேளை அவங்களால சக்சீட் பண்ண முடியல, 2 வருஷம் 3 வருஷம் முயற்சி பண்ணி பார்த்து சக்ஸஸ் பண்ண முடியல அப்படின்னா அந்த இடத்துல நம்ம போட்ட பணம் வந்து போயிடும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது. இப்போது நீங்கள் எவ்வளோ டிமேட் அக்கௌண்ட் எத்தனை ப்ரோக்கர்ஸ் சேர்ந்து ஆரம்பித்தாலும் அவங்க டிமேட் அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு 2 டெபாசிட்ரி தான் இருக்கீங்க, சிஎஸ்ஜிஎல், என்எஸ்ஜிஎல். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா அவங்களோட ஷேர் லிஸ்ட் இருக்குல்ல, அதில் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னு வைங்களேன், ஸ்டாக் மார்க்கெட் இண்டஸ்ட்ரி எவ்வளோ வளர்ந்தாலும் அதோட வளர்ச்சி கண்டிப்பாக டெபாசிட்ரியும் வளர தான் செய்யும். ஸோ உங்களுடைய ரிஸ்க்கை நீங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கிங்க பாருங்கள். பெரிய லெவல் ரிஸ்க்லேருந்து சின்ன லெவல் ரிஸ்க், இந்த ரெண்டுமே டெவலப் ஆக தான் போகுது. எதிர் என்எஸ்டிஎல் போடுவாங்க, இல்லை சிஎஸ்டிஎல் போடுவாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா ஸோ இப்படி தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம். ஓகே, நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம் அந்தளவுக்கு இல்லாட்டா கூட ரிஸ்க்கை வந்து நம்ம மேனேஜ் பண்ணி வச்சுருப்போம், கண்ட்ரோலில் வச்சுருப்போம். என்ன தான் பேண்டமிக் வந்தாலும், என்ன தான் பெரிய பெரிய சிச்சுவேஷன் வந்தாலும் ரிஸ்க்கை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி வச்சுருப்போம், நம்ம கையிலேருந்து போகாது. இன்னொரு உதாரணம் கூட சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ நம்ம ஃபேமஸாக இருக்கிற உதாரணமே சொல்கிறேன். இப்போ வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி வந்து பயங்கரமான ஆக்டிவாக இருக்குது. எல்லாருக்கும் நல்லா தெரியும். நிறைய பேருக்கு வந்து இந்த ஈவி பற்றி நாலேஜ் வந்துருச்சு, நல்லா தெரியும். நமக்கு ஈவி தான் இனிமேல் ஃப்யூச்சராக வாழ போகுதுன்னு சொல்லி ஆல்ரெடி நிறைய பேர் ஈவியில் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஆனால் இந்தியாவில் ஈவி இன்னும் டெவலப் ஆகி வர்றதுக்கு ஒரு 5 10 வருஷம் ஆகும். எல்லாருக்குமே தெரியும். தெரிஞ்சுன்னு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் இவங்க நல்லா எஸ்டாப்ளிஷாக வருவாங்க ஈவியில் சொல்லிட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். பேட்டரி கம்பெனிஸ், அது ரிலேட்டடாக எல்லா கம்பெனிஸும் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, இந்த இடத்துல பாருங்கள், நீங்கள் கவனமாக பாருங்கள். இந்த ஆட்டோமொபைல் கம்பெனி இந்த ஈவியாக மாறுறதுக்கு கண்டிப்பாக ஒரு 5 10 வருஷம் ஆகும், நமக்கே நல்லா தெரியுது. அதுக்கப்புறம் தான் இது வரப்போகுது. அது வரும்பொழுது, அந்த பூம் வரும்பொழுது எந்த கம்பெனி டாப்பில் போகும்போது நமக்கு கண்டிப்பாக தெரியாது. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் இப்போவுமே நீங்கள் எப்படி முடிவு பண்ணி வாங்க முடியும்? ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹை ரிஸ்க் எடுக்கிறோன்னு அர்த்தம். எந்த கம்பெனினே தெரியாமல் ஜென்ரலாக போய் ரிஸ்க் எடுக்கிறோம். அதே நேரத்தில் இந்த ஆல்ரெடி பெட்ரோல் வெஹிக்கிளாக இருக்கட்டும், டீசல் வெஹிக்கிளாக இருக்கட்டும், ஆல்ரெடி இப்போ இதுதான் மார்க்கெட்டில் டாப்பில் இருக்குது. இது இன்னும் விழுந்தால் தான் இது ஏறும். ஸோ இது விழுகவே இல்லை. அதுக்குள்ளே நீங்கள் அங்கே ஜம்ப் பண்ணி எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இங்கே ஒரு 5 வருஷம் 10 வருஷம் இது விழுகிறதுக்கு ஆகிற டயத்தில் நீங்கள் இதை விட்டுட்டு அங்கே 5 வருஷம் 10 வருஷம் ஆகும் டெவலப் ஆகிறதுக்கும் போது அங்கே போயிடுறீங்க நீங்கள். ஸோ இங்கே விழுகிற டயத்தை நீங்கள் லாஸ் பண்ணிடுறீங்க. ஸோ இந்த கம்பெனி இங்கே மாறுறதுக்குள்ளே இங்கே வரக்கூடிய லாபத்தெல்லாம் நீங்கள் விட்டுறீங்க. ஸோ இந்த இடத்துல உள்ள லாபத்தையும் நமக்கு எடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செஞ்சுருக்கணும்னா, இங்கே இருக்கிற லீடரில் ஒரு கொஞ்சம் ஷேர்ஸும், அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஈவியில் இருக்கக்கூடிய ஒரு டாப் கம்பெனியில் கொஞ்சம் ஷேர்ஸும் நீங்கள் வாங்கலாம். டாப் கம்பெனியில் கூட உங்களுக்கு எந்த கம்பெனி தோணுதோ அந்த கம்பெனியில் கொஞ்சம் ஷேர்ஸ் வாங்கலாம். ஸோ என்ன நடந்தாலும் இந்த இண்டஸ்ட்ரி வந்து விழுந்து இந்த இண்டஸ்ட்ரி பூம் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு 2 பக்கம் இருந்து இன்கம் வரும். ஸோ எவ்வளோ பெரிய சிச்சுவேஷன் வந்தாலும், அதாவது கண்ட்ரோலபிள் ரிஸ்க்குன்னு சொல்கிறது, இந்த பேண்டமிக் இந்த கணக்குலலாம் நான் சேர்க்கல. நான் சொல்லக்கூடியது மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட். ஏன்னா மார்க்கெட்டை யாராலையுமே கணிக்க முடியாது. மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடல் மாதிரி அலை வந்துட்டு போயிட்டே தான் இருக்கும். ஆனால் நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பல் மாதிரி அந்த அலைகளுக்கு ஏற்ற மாதிரி மேற்கொண்டு பயணித்து போய்கிட்டே இருக்கணும். ஒரு கிரிக்கெட் டீம் இருக்குதுன்னு வைங்களேன். ஒரு நல்லா பயங்கரமாக பேட்டிங் பண்ணக்கூடிய 11 பேரை செலக்ட் பண்ணி கொண்டு போய் விட்டால் அந்த டீம் ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா ஒரு கிரிக்கெட் டீமில் ஆல்ரவுண்டர்ஸ், அதாவது நல்லா பேட்டிங் பண்ணுறவங்க இருக்கணும், நல்லா பவுல் பண்ணுறவங்க இருக்கணும், ஃபீல்டிங்கில் நல்லா இருக்கவங்க இருக்கணும், ஒரு விக்கெட் கீப்பர் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி மல்டி ஆளுங்க அதுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அந்த டீம் சக்ஸஸ்ஃபுல்லாக போக முடியும். அந்த விதத்தில் நீங்கள் ஒரு ஸ்டாக் உங்கள் போர்ட்ஃபோலியோ செலக்ட் பண்ணும்பொழுது எல்லா விதமான ஆட்களும் எல்லா விதமான இண்டஸ்ட்ரியில் உள்ள முக்கியமாக நல்லா அனலைஸ் பண்ண ஸ்டாக்ஸும் உங்கள் இதில் இருக்கும்பொழுது தான் என்ன ஆகும்னா, எவ்வளோ மோசமான சிச்சுவேஷன்ஸ் வந்தால் கூட ஒரு ஸ்டாக் இறங்குறது இன்னொரு ஸ்டாக் மூவ் பண்ணி கொடுக்கும். இதுதான் இப்படி தான் இந்த ரிஸ்க்கை வந்து மேனேஜ் பண்ணணும். ஸோ கண்ட்ரோலபிள் ரிஸ்க்குங்கிறது இதுதான், நம்ம கையில் இருக்க கண்ட்ரோல், அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ரிஸ்க்கை பற்றி உங்களுக்கு ஓரளவு தெளிவாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். புரியலன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. நீங்கள் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். ஒருவேளை பாலாவின் பாலவி சேனலுக்கு முதல் முறை நீங்கள் வர்றதா இருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க.
ஸோ மீண்டும் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் பாலா.